மீனவ மக்கள் வாழ்வுரிமை, தமிழர் எங்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து நம்முடைய மீனவ பாசறை நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்கள், பேரன்பிற்கினிய முனைவர், தேசிய மீனவ பேரவையினுடைய தலைவர் குமரவேல் அவர்களே, புரட்சி தமிழர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி ஆனந்தராஜ் அவர்களே, முக்குளத்து புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் அன்பிற்கினிய தம்பி ஆரு சரவணன் தேவர் அவர்களே, தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய பேரன்பிற்கினிய தம்பி பூமிராஜன் அவர்களே, தமிழர் மீட்புக் கழகத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி கரிகால பாண்டியன் அவர்களே, முக்குளத்தோர் எழுச்சி இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினிய தம்பி கவிக்குமார் அவர்களே, தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி முத்து ரமேஷ் அவர்களே, மல்லர் சேனையினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி சோலை பழனிவேல் ராஜன் அவர்களே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் அன்பு தம்பி கேசி திருமாறன் அவர்களே, கொங்கு மக்கள் முன்னணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய ஐயா ஆறுமுகம் அவர்களே, சிறுபான்மை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வணக்கத்திற்குரிய பேராயர் ஐயா சுவாமி இயேசுதாஸ் அவர்களே, தமிழர் தேசிய கட்சியினுடைய தலைவர் என் அன்பு தம்பி என் ஆருயிர் இளவல் செல்வக்குமார் அவர்களே, புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய மாநில தலைவர் நம் அன்பிற்கினிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தடா ரஹீம் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு உரிமைக்காக நாம் போராடுகிற இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே பேசிய என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் அலங்கார் அவர்கள் என்னை சந்தித்து பேசிய போது, நாங்கள் இந்த கட்சியை கலைத்துவிட்டு உங்கள் கட்சியிலே சேர்ந்து விடவா என்று கேட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லவில்லை, நீங்கள் அங்கேயே இருங்கள், நாங்கள் எல்லோரும் உங்களோடு இணைந்து விடுகிறோம் என்று சொன்னேன். காரணம், மதிப்புமிக்க ஆற்றல்களை எல்லாம் இணைத்து அதனோடு இணைந்து இயங்குவதுதான் இன்றைய கால தேவை, ஒரு வரலாற்று பெருங்கடமை.
அண்ணன் அலங்கார் அவர்கள், அவர்களைப் போன்ற ஆளுமைகள் தமிழ் தேசிய அரசியல் களத்தை தளத்தை பலப்படுத்த இணைந்திருப்பது மிகுந்த பெருமைக்குரியது. அதற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், அவருக்கு என்னுடைய நன்றியும். இங்கே பேசிய என்னுடைய தம்பி ஹுமாயூன் அவர்கள், இந்த காலம் இஸ்லாமிய மக்களுக்கு புனித நாள், நோன்பு காலம் என்று குறிப்பிட்டார். அதைப் போலவே கிறிஸ்தவ மக்களுக்கும் புனித காலம், அது தவக்காலம். இப்போது நான் நிற்கிற களமும் காலமும் புனிதமான காலம்தான். அடிமைப்படுத்தப்பட்ட இன மக்கள், உணர்வை இழந்து உரிமை இழந்து நிற்கிற மக்கள், அவர்களின் உரிமைக்காக போராடுகிற செயல் ஒவ்வொன்றும் புனிதமானதுதான். அந்த புனிதமான பணியை நாம் எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய தம்பிமார்கள் சாதிய இயக்கங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள். உங்களை எல்லோரையும், நம்ம எல்லோரையும் இணைத்தது இந்த அண்ணன் அல்ல, நம் அன்னை தமிழ் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். தமிழ் உலக மொழிகளின் தாய். அவள் என் அன்பு உடன் பிறந்தார்களே, அவள் பேரன்பின் தாய். அவள் எல்லோரையும் இணைப்பாள். சாதி மத உணர்ச்சிகள் நம்மை பிளந்து பிரிக்கும். நம் சதையை வெட்டுகிற கத்தி, அருவாள், கோடாரி போல அது. ஆனால் மொழி இன பற்றும் உணர்ச்சியும் நம்மை இணைக்கும், ஒரு நூல் ஊசி போல. ஒரு தாயின் பிள்ளைகள் நாம், தமிழ் தாயின் பிள்ளைகள். ஒரே வீட்டில் குழந்தைகளாக இருக்கும்போது வாழ்ந்தோம், வளர்ந்தோம். பிறகு எல்லோருக்கும் மணமாகி குழந்தைகளாகி குடும்பம் பெறுகிற போது வசதியாக வாழ தனித்தனியாக வீடு கட்டி குடியேறினோம். அதைப் போல நாம் தனித்தனி அமைப்புகளாக தேவைக்கேற்ப இருந்து இயங்குகிறோம். ஆனால் தாய்க்கு, தாய் வீட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எப்படி எல்லோரும் ஒன்று கூடுவோமோ அப்படி தாய் நாட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எல்லோரும் கூடுவோம் என்பதை இது உணர்த்துகிறது, உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. நாங்கள் தனித்தனி இயக்கங்களாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்றுதான், தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. ஆதி தமிழ்குடிகள் பறையர்களின் அவர்களின் நில உரிமை, பஞ்சமர் நில மீட்பு, அதற்காக இந்த படை பேரணி நடத்தி பெருங்குரல் எழுப்பியது. பிறகு மீனவ சொந்தங்கள் அவர்களின் உரிமைக்காக இன்று களத்திலே ஒன்றிணைந்து நிற்கிறது. இதற்கெல்லாம் ஏன் போராட வேண்டும்? ஆதி தமிழ்குடி பறையருக்காக நிற்காமல், நாலாவது தாய்க்குடி மீனவ மக்களுக்காக நிற்காமல், ஒரு தமிழன் இருந்தால் அவன் பிறந்து பயனில்லை, அவன் பிறவி கடமை, அவனுடைய வரலாற்று பெரும்பணி இதற்காக களத்திலே நின்று போராடுவது. இது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்பதை மனதில் கொண்டு களத்திலே நிற்கணும். குறிப்பாக எங்களிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உள்ள சுவற்றில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். நமது முன்னவர்கள் இங்கே படமாக பொறிக்கப்பட்டிருக்கிற பாண்டியாதிபதி தேர்மாறன், இங்கே இருக்கிற நம்முடைய பாட்டனார் தாத்தா சிங்காரவேலர், இங்கே இருக்கிற பாட்டன் பாண்டியாபதி தேர்மாறன், நமது முன்னவர்கள், இங்கே பேசிய நமது முன்னவர்கள் எல்லாம், நமது தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள்.
பெரும்படுகு முத்தரையர் நமது பாட்டன் அப்படி அறியப்பட்டார். சுவரன் இளமாறன் என்கிறது அவருடைய பெயர். நமது முன்னவர்கள் எல்லோருமே பூலித்தேவன் மருது பாண்டியர், வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார், வீரன் அழகுமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, பண்டார வன்னியன், வெள்ளையத்தேவன், சுந்தரலிங்கனார், எப்படி எண்ணற்ற வீர மறவர்கள் அவர்களுடைய மரபணுக்கள் இன்னும் மாறாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மையானால், அவர்களுடைய வரலாற்றை வாசித்து நேசித்து சுவாசித்தது நாம் வாழ்வது உண்மையானால், அவர்கள் முன்வைத்த முழக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் இழப்பு என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. சீமானின் உயிர் இழப்பு என்பது தனிப்பட்டவனுக்கான இழப்பு, அவன் குடும்பத்திற்கான இழப்பு. ஆனால் உரிமை இழப்பு என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனாலேயே மீனவர் வாழ் உரிமை என்பது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். அவரவர் வீட்டை அவரவர் பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படித்தான் தனித்தனியாக வீட்டை பாதுகாக்க இயக்கம் கண்ட என் உடன் பிறந்தார்கள் ஒரே நோக்கம், பொது நோக்கம், நாட்டை பாதுகாக்க ஒன்றாக நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள். இங்க பேசிய என்னுடைய தம்பி கூட சொன்னார், இந்த நாட்டை விட்டு இந்த நிலத்தை விட்டு நீ எங்கு சென்றாலும் நான் தேவர், நான் நாடார், நான் கோணார், நான் செட்டியார், நான் பிள்ளை, நான் முதலியார், நான் முத்தரையர், நான் வன்னியர், நான் கவுண்டர் என்று அறிமுகப்படுத்த முடியாது. உலக வரலாற்றிலே எங்குமே இந்த அடையாளங்கள் இருந்ததில்லை, எவனுக்கும் இருந்ததில்லை. நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நான் இந்து என்று எவனும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது இல்லை. இல்லை, நீ கேரளாவுக்கு செல், ஆந்திராவுக்கு செல், இந்திய நிலப்பரப்பில் எங்கு வேண்டுமானாலும் செல், இல்லை இந்த துணைக்கண்டம் கடந்து வேற எந்த நிலத்திற்கும் செல், நீ யார்? எங்கு சென்றாலும் நீ தமிழன். இதனால் தான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறார். மற்றவர்களைப் போல இனமாறுகிற அடையாளம் தொலைக்கிற இனம் அல்ல இது. அருகில் இருக்கிற மாநிலத்தவன் இங்கு வந்தால் திராவிடனாக மாறுவான், பீகாரியன் வந்தால் இந்துவாக மாறுவான், மராட்டியன் இங்கு வந்தால் இந்துவாக இந்தியனாக மாறுவான். ஆனால் நீ எங்கு சென்றாலும் தமிழன். கர்நாடகாவில் இருந்தாலும் தமிழன், கனடா நாட்டில் வாழ்ந்தாலும் நீ தமிழன், ஆந்திராவில் வாழ்ந்தாலும் தமிழன், அமெரிக்கா, ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் நீ தமிழன். இது உன்னுடைய மாண்பு. தாய் நிலத்தை இழந்து இன்னொரு தேசத்திற்கு இடம்பெயர்ந்து ஏதிலிகளாக நீ சென்றாலும் தமிழன் தான். அதுதான் உன் அடையாளம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. இதை கவனத்தில் வச்சுக்கணும். நாம் தமிழர்கள். இது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அடையாளம். நாங்கள் தமிழர்கள். அந்த திமிரோட நாம நிற்க வேண்டும். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்று அம்பேத்கர் கற்பிக்கிறார். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது, லெனின் சொல்கிறார். வரலாறுதான் எல்லா இனங்களுக்கும் வழிகாட்டும். நீ வாழ்ந்ததெங்கே, வீழ்ந்ததெங்கே, அதை வாசித்து உணராமல் நீ நிமிர முடியாது. நீ யார்? உலகத்திற்கு மானம், வீரம், அறம் எல்லாவற்றையும் கற்பித்த இனத்தின் மகன் நீ. மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மகன் நீ. உன் சொந்த நிலத்தின் உரிமையை இழந்து நிற்கிறாய்.
இந்த வங்காள விரிகுடா கடல் இன்னைக்கு தாண்டா வங்காள விரிகுடா. வரலாற்றின் குறிப்புகளில் சோழன் லேக்கடா, சோழனுடைய ஏரி. நம் மீனவ மக்கள், நம் சொந்தங்கள் படகு போட்டி படகு ஓட்டுவது போல நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கப்பல் ஓட்டி விளையாடினார்கள் என்பது வரலாறுடா. உலகத்திலே கப்பல் படை கண்ட பெருமகன் நம்முடைய பாட்டன் அரசேந்திரன். அவனுடைய பிள்ளைகள் அவன் கடற்பரப்பிலே கால் வைக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய இழிவு, அவமானம். இங்கே பேசிய நம்முடைய தம்பி குறிப்பிட்டார், வர்ணகுலத்தான். என் தங்கை அஞ்சம்மாள் கூட வர்ணகுலத்தானை பற்றி பேசு. வர்ணகுலத்தான் வர்ணகுலத்தான் உனக்கு யாரு? ஏன் வர்ணன் வருது? மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு. பெருமணல் உலகின் மக்கள் தான் பரதவர்கள், நாம் மீனவர்கள். பறந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டு, நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை, மீன்பிடி தொழில், மீன்பிடிப்பது. உலக மக்கள் தொகையின் உணவிலே 33 விழுக்காட்டு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன். 33 விழுக்காடு உணவை நிறைவு செய்கிற ஒன்று மீன். அதை பத்தி இவன் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு வேளாண் குடிமக்கள் செத்தால் என்ன, மீனவன் செத்தால் அவனுக்கு என்ன? இந்த ரத்தம் ஓடுதா? இங்க உட்கார்ந்து இருக்கிற ரத்தம் அங்க ஓடுதா? அதை எவன் செத்தா என்ன? அனைத்து கட்சி கூட்டம், எல்லா மாநில முதலமைச்சரையும் சந்திக்கிற கூட்டம், அந்த ஏற்பாடு கச்சத்தீவு மீட்புக்கு நடந்ததுண்டா? நீட்டு தேர்வு நீக்கத்திற்கு நடந்ததுண்டா? கல்வி மாநில உரிமை, மானுட உரிமை, அது எப்படி இந்திய நாட்டின் பொதுப்பட்டியலுக்கு போனது? எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது, எடுத்துக்கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது ஐயா கருணாநிதி. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. இந்தியாவிலே எந்த மாநில கட்சியும் இவ்வளவு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்ததில்லை. அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால்தான் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பது கனவாகி போனது என்று எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து அந்த நீட், அந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும். ஒன்னும் பேசல. இங்கே இருக்கிற எந்த மான தமிழச்சி மாறல பால் குடித்த மகனுக்காவது 12 மீனவனம் சொந்தங்களை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போக காட்சியை பார்த்த பிறகு ரத்தம் கொதித்து கோபம் கொந்தளித்திருந்தால் நீ உண்மையிலேயே மான தமிழன், மரத்தமிழன் மகன்டா. நீ அதையும் ஒரு செய்தியாக வேடிக்கையாக பார்த்திருந்தால் உன் ரத்தத்தை சோதிக்கணும். நீ ஈன பிறவி இழிமகனாக மாறிவிட்டாய். லட்சக்கணக்காக உன் இன மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட போது நிம்மதியாக படுத்து உறங்கியவனிடத்திலே நீ அதிகாரத்தை கொடுத்தாய். உன்னை மாறி இழி குணம் படைத்தவன் உலகத்தில் எந்த இனத்தில் இருக்கான்? எந்த இனத்தில் இருக்கான்? இந்த கடலுக்குள் செத்ததான் நீ சொல்ற. 20 பேரை ஆந்திர காட்டுக்குள் சுட்டார் சந்திரபாபு நாயுடு. இவர்கள் கேட்டது உண்டா? ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா, மான தமிழன் உயிருக்கு இல்லையா என்று குரல் எழுந்ததுண்டா? தமிழர்களை போல மாண்புமிக்கவன், ஜனநாயகவாதி உலக வரலாற்றில் எங்காவது உண்டா? காவிரியில் தண்ணி அடிப்பான், சொந்த நிலத்துக்குள் மூட்டை முடிச்ச கட்டிக்கொண்டு அகதியாக நடந்து வருவோம். எவனாவது இது இழி செயல், இது கொடுஞ்செயல், இறையாண்மைக்கு, தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக வரும் எவனாவது பேசியது உண்டா? இல்லை. நாக்கை தொங்க போட்டு உன் வாக்குக்காக வீட்டிலே நிற்கிற இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட், இந்த திராவிட கட்சிகளில் ஒருவன் பேசியது உண்டா? எப்படி அடிப்பாய்? நீ ஓட்டு போடுகிற போது உனக்கு பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு, உன் உரிமைக்காக நீ போராடுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க ராணுவத்தை நிறுத்த வேண்டும், குறைந்தபட்சம் துணை ராணுவ படையாது நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தியது உண்டா? இல்லை. ஆனால் உனக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும். எப்படி இருக்கு? தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத அரசின் மீது, நாட்டின் மீது, தேசத்தின் மீது உனக்கு எப்படி பற்று வரும்?
எப்படி வரும்? எவ்வளவு பெரிய வேடிக்கை, எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த கடலுக்குள் செத்து விழுகிற மீனவன் செத்து விழுகிறான், அல்லது மீனவன் கைது செய்யப்படுகிறான், படகு பறிக்கப்படுது வச்சுக்க. இந்த நாடும் ஏடும் அல்லது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு இடத்திலேயாவது இந்திய மீனவன் சுடப்பட்டான், இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான், இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது, அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது, அவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தி படிக்காது, பேசாது, பேசியதில்லை. எடுத்து பார்வேன்னா, தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான், தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டது, இதுதான் பேசுவார்கள். இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே, இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான், இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது, உயிர்ப்போட இருக்கிறது. தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது. இதுதான் இந்த நாட்டில். இங்கே பேசிய என் தம்பிகள் கூட ஜெய்ஹிந்த் என்று சொல்கிறார்கள். அது காரணம் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசப்பற்றோடு அவர் தேசியமும் தெய்வீகமும் மென்னிரு கண்கள் என்று முழங்கியவர். ஒருவேளை இன்று எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் இன்று இருந்தால் எங்களை முந்திக் கொண்டு தமிழ் தேசியம் பேசியிருப்பார்கள். நாங்கள் பேசுகிற அரசியலை விட 1000 மடங்கு தீவிரமாக பேசியிருப்பார்கள். ஏனென்றால் இந்த நாடு என் நாடு. வரலாற்று பூர்வமான விவாதத்திற்கு வா. இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன். நான் சொல்லல, நான் சொன்னா கூட நீ நம்புறதுக்கு மறுப்ப. ஆஸ்திரேலியா நாடு என் உடன் பிறந்தார்களே, ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று போனார்கள். காட்சி காட்டப்படுகிறது, எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள், யார் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன். அங்கே சென்றார். ஒரு அறையிலே, ஒரு அரங்கிலே சிவப்பு துணி, வெல்வெட்டு துணி, பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை அந்த நாட்டின் பிரதமர் அந்த துணியை நீக்கி திறந்தார். அந்த சிலை மார்பளவு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். சீன பொன்மொழி ஐயா இறையன்பு எழுதிய 10,000 மைல் பயணம் புத்தகத்திலே தலைப்பிலே எழுதியிருப்பார். 10,000 புத்தகம். உலகத்தில் 64,000 புத்தகங்களை படித்தவன் அண்ணல் அம்பேத்கர். படுக்கிற இடம் கூட படிக்கிற நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அறை எடுத்து தங்கி தங்கி படித்தவர். அவர் சொல்லுகிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் எழுதியிருக்க. அப்ப என்ன உறுதியாகுது? பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் வான தமிழ் மக்கள் குறுகி குறுகி காலடியில் கிடக்கிறோம். இந்த காலடி நிலமும் களவாடப்படுகிறது என்பது தெரிந்துதான் துணிந்து நிமிர்ந்து எழுந்து கிளர்ச்சி செய்கிறோம். இதுக்கு நடுங்கிறான் திராவிடன், நடுக்குறுகிறான், பயப்படுகிறான். ஒரு கூட்டம் போட்டால் கொடி கட்டாதே, பதாகை வைக்காதே, சுவரொட்டி போடாதே, அதை போடாதே, இதை போடாதே. பேரரசுகள், முகலாய பேரரசு, பிரிட்டிஷ் பேரரசு, சேர சோழ பாண்டிய பேரரசு, விஜயநகர பேரரசு, மராட்டிய பேரரசு எல்லாம் வீழ்ந்திருக்கிறது. பெருமக்களே, அற்ப திராவிட பதர்கள் நீங்கள்.
என்ன அவன் நீ சிங்கமும் புலியும் சேர்ந்து வேட்டையாடினால் திராவிட பண்ணி என்ன ஆகும் என்று ஒன்னும் செய்ய முடியாது. ஒன்னும் செய்ய முடியாது. இந்த வர்ணகுலத்தான் 16ஆம் நூற்றாண்டு, இப்ப இல்ல 16ஆம் நூற்றாண்டு, 1616 ஒரு பெரும் வீரன், நம்முடைய மூதாதை, நம்முடைய பாட்டன், இன்னைக்கு இருக்கிற தஞ்சை நாகப்பட்டினம் பகுதியிலே வாழ்ந்த ஒரு பெரும் மறவன். மிகப்பெரிய தளபதி, கடற்படை தளபதி. போர்ச்சுகீசியர் இங்கு ஆளுகிற போது தமிழர் நிலப்பரப்பையும் கடல் தளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றவன் முயற்சிக்கிற போது ஒற்றை வீரனாக எதிர்த்து போரிட்டு அதை தகர்த்தவன். போர்ச்சுகீசிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற போது பெரிய எதிரி என்று இந்த வர்ணகுலத்தானை அந்த மக்களால் செம்நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட வர்ணகுலத்தானை பெரிய எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். போர்க்குண காதலன், போரையே காதலித்தவன் எழுதியிருக்கான், போர் காதலன் எழுதியிருக்கான். அப்படிப்பட்ட வீரன் வளைகுடாவின் சுறா என்று வர்ணிக்கப்பட்ட, வரலாற்றாசிரியர்களால் குறிக்கப்பட்ட, அதுவும் அவன்ல எந்த போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினாரோ அவன் தன் வரலாற்று குறிப்பில் எழுதியிருக்கான் வளைகுடாவின் சுறா என்று. அந்த வர்ணகுலத்தினுடைய வாரிசுகள் நாம். இந்த கிழக்கு கடற்கரை பகுதியும் யாழ்ப்பாணத்தையும் பெரும் தளபதியாக, வீரமக்க தளபதியாக நின்று காத்து நின்ற தளபதி என்பதால் அன்னைக்கு அந்த நம்முடைய ஈழத்தாயகத்தை நாண்ட, இலங்கை மண்ணை ஆண்ட நம்முடைய மூதாதை சங்கிலியான் யாழ்ப்பாணத்தை காக்கிற படை தளபதியாக அவரை நியமித்திருக்கிறார். கடலையே கட்டி காத்த காப்பாற்றிய அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசில் கடல்ல கால் வைக்க முடியல. அந்த வர்ணகுலத்தானின் வாரிசான நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இங்கே பேசிய நம் தம்பி குறிப்பிட்டதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இங்கிருந்து விண்ணூர்தியில் பயணம் செய்தேன். ஆனால் அங்கிருந்து மன்னார் கடற்பரப்பில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடல் பரப்பிலே தான் நான் பயணம் செய்தேன். அப்போது சுற்றி படகுகளிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நமது சொந்தங்கள், நாங்கள் விடுதலை புலிகளின் படகுகளை போறதை பார்த்துவிட்டு கையசைத்தார்கள். கையசைத்தோம், எல்லாம் நம்மவர்கள் என்று. தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னால், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கடற்பரப்பில் நம்முடைய மீனவ சொந்தங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக மீன்பிடித்து திரும்புகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் என்று. என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இனி ஒன்றும் நம்மளை செய்ய முடியாதவர்களால் தலைவர் 35 ஆண்டுகளாக தமிழீழ மண்ணிலே அந்த போராட்டத்தை, வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை, தாய் மண்ணை மீட்க காக்க போராடி அந்த புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக உறுதியாக தளர்ச்சியின்றி செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கடற்பரப்பிலை வாழ்ந்த நம் மீனவ சொந்தங்கள் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் மறந்துவிடக்கூடாது. கடைசி நேரத்தில் கையறு நிலையில் நிறுத்தப்பட்டு ரகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார். அவர் தொலைக்காட்சி வாதத்திலே எல்டிடிக்கு, அவர் மொழி எல்டிடிக்கு போன அந்த ஆயுதம், எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்திவிட்டார்கள், லைஃப் லைனை துண்டித்து விட்டார்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். என்னிடத்திலே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை. 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது. என்ன வந்தது? மருந்து, மாத்திரை, இரத்த பொட்டலங்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது போன்றது.
ஆனால் இவர் நம்மவர் தமிழின தலைவர் என்கிறார்களே, இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார். எந்த அத்தியாவசிய பொருளும் உள்நுழையவில்லை, கொண்டு வர முடியவில்லை. அதனால் நீங்கள் பேசி பாருங்கள், கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்திவிட சொல்லி என்றார். வந்தேன், அந்த செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன், அவர் தவிர்த்தார். தொடர்ச்சியாக இடைவெளி நம் இனம் மொத்தமும் செத்தது, ஒரு சகித்தார்கள். நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள். 1.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறைக்குள் தனி சிறை. நானும் புத்தகங்களும் மட்டும்தான். இருளில் புத்தகங்களை இந்த குறைந்த வெளிச்சத்தில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன், உங்கள் மகன் இவர்களை ஒழித்தாலே ஒழிய நம் இனத்திற்கு விடுதலை இல்லை. இவன் ஒப்புக்கு அழுவான், உளமாற அழமாட்டான். இவன் நம்மை ஆள வேண்டும் என்று துடிப்பான், நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான். இவன் நம் மரணத்தை ரசிப்பான், ரத்தத்தை ருசிப்பான். நம் அக்கா தங்கை தாலி அறுத்து நாம் அழுதால் நம் ஓலமும் ஒப்பாரியும் அவனுக்கு இசை போல இனிக்கும். ஏன்? அவன் திராவிடன். நமக்கு வலிக்கும். ஏன்? நாம் தமிழர்கள். நிலம் வேறு, தொழில் வேறு, ஆனால் மொழியும் இனமும் ஒன்று, ரத்தமும் சதையும் ஒன்று. அதனையும் புரிஞ்சுக்கணும். அவன் தொழிலால் மீனவன், நான் தொழிலான் வேளாளன், நான் செய்கிற தொழிலால் குயவன், நான் தொழிலால் வண்ணான், நான் தொழிலால் மருத்துவன், நான் தொழிலால் தச்சன். ஆனால் மொழியால் இனத்தால் நாங்கள் தமிழர்கள். ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுகிறான். வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாட்டனார் பாடி வைத்திருக்கால் என்னது? ஒத்தது அறிவான். என்ன அறிவான்? வண்ணான் இருக்கணும், குயவன் இருக்கணும், நாவிதன் இருக்கணும், நல்லா கொஞ்சிக்கணும், மீனவன் இருக்கணும், வேளாண்குடி இருக்கணும். எல்லோரும் இருந்தால்தான் சமூகம் வாழ முடியும். ஒருவன் தயவு உதவி இல்லாமல் வாழ முடியாது. இதை எப்படி சொல்றான்? இதை உணர்ந்தவன் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுவான். செத்து போன பிணம்டான்ட்டான். இப்ப ஏன் நாங்கெல்லாம் கூடியிருக்கோம்? அந்த குரலுக்கு பொருள் தெரியும். ஒத்தது அறிந்தோம், வாழ்க்கைக்காக கூடியிருக்கோம். அங்க பறையரினுடைய பஞ்சமி நல மீட்புக்கு போறான்னாங்க. பறையரெல்லாம் எங்கள் கூட நிற்பாருங்கிறது இல்ல. மீனவ மக்களின் உரிமைக்காக போராடுகிறார்கள். மீனவர்கள் எங்கள் கூட நிற்பார்கள் என்பதற்காக அல்ல. நாங்கள் மீனவர்களோட நிற்கிறோம், பறையர் பெருங்குடிகளோட நிற்கிறோம், மீனவ சொந்தங்களோட நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். ஓட்டுக்காக அல்ல, நாங்கள் பிறந்த நாட்டுக்காக நிற்கிறோம். அவ்வளவுதான். குறையை கேட்கிற இடத்தில் இல்லாமல் குறையை தீர்க்கிற இடத்தில் வைக்கமா வேணாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது என் மக்கள். ஆனால் இப்போது நாங்கள் செய்கிற வேலை என்பது எங்கள் பிறவி பணி, கடமை. ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம், மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது. ஒரு அடிப்படை கேள்விகள் தானே. பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது. இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்வி எழுமா எழாதா? உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிரு. நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம். எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். விட்டுரு எங்களை. ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய், அது இனிக்குது. என் வரியை கேட்கிறாய், அது இனிக்குது. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது? ஏன் கசக்குது? என் ஓட்டு இனிக்குது, என் உரிமை ஏன் கசக்குது? அப்ப எப்படி? இவ்வளவு பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் சொந்தங்கள் படித்ததுண்டா? இல்லை. ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா? இல்லை. அப்ப
அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழி ஆடுதா? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது? ஒரு சின்ன நாடு. ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை. உன்னோட வர்த்தகம், தொழில், ராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது சொன்னால் தொடுவானா? தொடமாட்டான். ஏன் இவன் சொல்ல மாட்டான்? சாவவன் தமிழன், சகித்துக் கொள்வான். ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள். எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்றிருக்கிறான் சொல்லு. காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு. முல்லை பெரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்ல. கச்சத்தீவு மீட்பு கொடுத்ததுதான். தம்பியோட பேசினா அதேதான் சொல்லும். யாருடைய சொத்து? உங்க அப்பன் சொத்தா, உங்க அத்தா சொத்தா? இது என் தாத்தா சொத்து. சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம். தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி இந்தியாவை நீ துண்டாட விரும்புகிறாய். நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம். என்னைய பிரிவினைவாதிங்கிற. நீ கொடுத்தது அஞ்சு நீ தேசியவாதிங்கிற. நேடாது என்னது? இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு, இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடு கிரிச்சு. நீ கச்சத்தீவை நான் கேட்கல, அவன் விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியும். இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான். நம் மீனவர்களை தாக்குறான். செய்தி பார்த்துக்க, பத்திரிகையில் இருக்கு, நீங்க இன்னும் கூட இருக்கு, படிச்சுக்கலாம். அடிக்கிறான், சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான். அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான். அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான் நம்ம மீனவர்கள் சொந்தங்களை? they are all bloody Indians, fool Tamilians அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? bloody Indians, fool Tamilians அடிக்கிறான் அந்த சீன. இந்த பேருக்காம் பாருங்க, இந்த சிங்களன். நோ 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 நோ, they are all பிரபாகரன் ரிலேஷன்ஸ். அப்படியே அந்த உரையாடல புத்தகத்தில் எழுதியிருக்கான். இதுல இருந்து நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ. உலகம் அப்படிதான் உன்னை பார்க்கும். இப்போ நம்ம பல தடவை கேட்டோம், இவன் செய்ய மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்கணும். இவன் கேட்க மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா இந்த பாரு, இங்க இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மாள் சொன்ன மாதிரி, இது மீனவன் பிரச்சனை, அது மாணவன் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை. இங்க இதுதான்டா பிரச்சனை. இந்த மீனவனுக்கு அவனே போறான்னு. முத்தருக்கு ஒரு பிரச்சனையா, என் தம்பி செல்வகுமார் தான் போறான்னு. தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா, அது இந்த தேவேந்தர் சமூகம் தான் போறான்னு. பறையர் கொண்டா பறையரே போறான்னு. எப்படா உன் உரிமையை மீட்ப? இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை, நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு வருகிறியோ அன்றுதான் எழுச்சியான போராட்டமாக மாறும். அதிகாரம் கவனத்தில் எடுக்கும், தீர்வு வரும். கடல்ல மீன் பிடிக்கிறது மீனவன் பிரச்சனை இல்ல, நம் உரிமை பிரச்சனை. கடற்கரையில சமாதி கட்டுறதுல நம்ம அதை தகர்க்கணும் சொல்றது மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல. கடற்கரை தமிழனுடைய கடற்கரை, என்னுடைய பொது சொத்து. அது எவனுக்கும் கல்லறை கிடையாது. அது உங்க ஒப்பனுக்கும் கிடையாது, உன் தாத்தனும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. கடற்கரை கடற்கரை தான். இந்திய நாட்டிலே இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் எவனும் கடற்கரையில் படுத்திருக்கானா? இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள், அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரையில் படுத்திருக்கானா? நீ என்னத்த புடுங்கிட்டேன்னு எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்திருக்க? இல்ல எங்க பாட்டனை போல விடுதலைக்கு செக் இழுத்தியா, இல்ல தூக்குல தொங்குனியா, இல்லை சிறை வெட்டியா, மிதி வெட்டியா? ஒன்னும் பண்ணல. அப்ப அது கடக்கும் போது நமக்கு ஒரு வெறி வரும் பாரு. எங்களையெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடாதாக்கி நீ மல்லாந்து குழு குழுன்னு கடற்கரையில் படுத்துக்கிட்டு சேட்டை தானே இது. நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போன, நீ என்ன பட்டு அங்க படுத்திருக்கிற? என்னது? ஒருத்தன் கேட்க மாட்டான், ஒருத்தன் கேட்க மாட்டான். எல்லை தாண்டி மீனவன், கேரள மீனவன் வந்துறான். ஏன் அவனை நீ கைது பண்ண மாட்ட? ஏன் சுட மாட்ட? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு மத்தவன் அப்பன். தொடா பாப்பம்ங்கிறான். இங்க பேசிய என் தங்கை அனீஸ், என் தம்பி இமா எல்லாம் பேசினாங்க. இத்தாலி கடற்படைங்க கேரள மீனவன் 2 பேர் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க.
அவன் கடற்படை எச்சரிக்கிறான், கிட்ட வர்றான், வேற எது எதிரி படையோ உளவுப்படை தெரியல, சுட்டுறாங்க, சந்தேகத்துல சுட்டுறான். 2 மீனவன் செத்துறா. உடனடியா அந்த அரசு தண்டம் விதிக்குது. தண்டம் விதிச்சு 2 கோடி அவன்கிட்ட வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருது. ஆனால் 850 மீனவன் செத்துருக்கான். ஒத்த பொட்டு 1 ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல. எப்படி இருக்கு? மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்லை. இங்க அதான் பிரச்சனை. அது சிறை பிடித்துறாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை. இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. நல்லா கொஞ்சிக்கணும். என்ன சொல்றாங்க? இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறாங்க. இருக்கு செய்தி, நானா சும்மா சொல்ல. எவ்வளவு தூரம் போறான் பாருங்க. ஏன்னா அங்க ஆள் இருக்கான், அவனுக்கு அப்ப இருக்கான், அவ்வளவு தூரம் வேலை நடக்குது. ஏன் அந்த அரசு, காங்கிரஸ் அரசு அவ்வளவு துடிக்குது? காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் அங்க இருக்குது. அதை இழந்து விடக்கூடாது என்று அந்த மக்களின் உரிமைக்கு நிக்குது. கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமை நம்ம கேட்கும் போது வாய் திறக்காத இந்த கட்சிகள் ஆள்வது திருப்பி திருப்பி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தான். ஏன் இங்க இருக்கிறது பேச மாட்டது? பேசினால் அங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா பேசினால் காங்கிரஸ் வெல்லும், இங்கே காங்கிரஸ் பேசினால் பாரதிய ஜனதா வெல்லும். அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமையை இழக்கிறது இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறது. ஆனால் மான உணர்வு, இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்து விட்டு திருப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். என் உரிமைக்கு நிற்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை, ஒரு ஓட்டு கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுங்குவான், பயப்படுவான். ஆனால் அது இல்லை, அவன் திமிராலைனா. அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள். இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அங்கே அனுப்புகிறார்கள். அப்ப மன்மோகன் சிங் பிரதமர். அங்கே போனவர்கள் திரும்பி வரவில்லை, அனுப்ப முடியாது என்கிறது. இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார். எப்படி பாருங்க, 2 மீனவனை சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது. 850 மீனவனை சுட்டிருக்கான். என்ன நடந்திருக்குன்னு பாரு. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பேசின மாதிரி, நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம், பாரதிய ஜனதா மீனவர் சங்கம், அதிமுக மீனவர் சங்கம், திமுக மீனவர் சங்கம், அவன் வெட்டி போடுறான் 2 அங்கம். இப்படித்தான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஏன் தமிழின மக்கள், இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால், சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் ஓர்மை இல்லை. ஓர்மை இல்லாதால் அரசியல் வலிமை இல்லை. அரசியல் வலிமை இல்லாதால் அதிகார வலிமை இல்லை. இவ்வளவுதான். இதைத்தான் நம்முடைய ஐயா காப்பா அரவாணன் தன்னின பகை என்கிறார். தேவேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார், நாடாரை நிறுத்தினால் கோனார் போட மாட்டார், பறையரை நிறுத்தினால் படையாச்சி வாக்கு போட மாட்டார். இப்ப எப்படி தமிழ் தேசிய மக்களுக்கு, தமிழின மக்களுக்கு அதிகாரம் வரும், அரசியல் வலிமை வரும்? ஆனால் கருணாநிதி பேரனுக்கும் பேத்திக்கும் ஓட்டு போட்டு விடுவார். ஏன்? இதுதான் இங்க இருக்கிற கொடுமை. ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான். ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐயா ஸ்டாலினோ ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான், கவுண்டனும் கை கட்டுகிறான், நாடாரும் கை கட்டுறான், வன்னியனும் கை கட்டுறான், நாமும் கட்டி விடுவோம், போட்டுறான். அதனால மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான். இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதான் தெரியுது. சேர்ப்படி வாங்குறது, 2-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது, சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல. அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் எம்பிரணி? எதுக்கு என்ன எம்பிரணி? தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம். இந்த படம் நானே என் தம்பி ரவிகிட்ட சொல்லி, சரி பட்டினி எழுந்து போராட்டம் கவனிச்சுட்டாரா? உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டாரா? இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டாரா? என்ன பிரச்சனை நாங்க பாக்குறோம் சொல்லிட்டாரா? முறையிட்டாரா? கடிதம். நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்க நினைச்சிட்டு தெரிஞ்சினா நாம் பொறுப்பா? நீ போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணிருக்க, நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்துக்க நினைச்ச, நீ சாராய ஆலை முதலாளியை தேர்வு பண்ணிருக்க.
அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை, நீ குடிச்சியா இல்லையாங்கிறத உங்க அப்பா கவலைப்படுவார். என் புள்ள படிக்குதா இல்லையாங்கிற கவலை. இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா? டே குடிச்சா நீ தள்ளாடுவாய், நீ குடிக்கவில்லை என்றால் உன் அரசாங்கம் தள்ளாடி விடும். உலகத்தில் இப்படி பாரு, பொது மனிதனா ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சின்னு பேசினான்னா இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் ஐயோக்கிற நீ உலக வரலாற்று எங்க பார்த்திருக்கியாடா? எங்க பார்த்திருக்கியா சொல்லு? இவ்வளவு மக்கள் தொகை இல்ல, இவ்வளவு வருவாய் பெருக்கம் இல்ல, ஒண்ணுமே இல்லாத காலத்தில் பல அணைகளை கட்டி பல சாலைகளை போட்டு பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன், நம்முடைய தாத்தா காமராஜ். மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, 9 லட்சம் கோடி கடன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அரிசி பருப்பு விலை உயர்வு, எல்லாம் போக வரி வரி எல்லாம் எடுத்துக்கொண்டு சாராயத்து அந்த காசுல அரசு நடத்த வேண்டியது இருக்குன்னா எதை பத்தி கவலைப்படுவோம்? மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் மாத்திட்டோம். இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும், அந்த துறை சார்ந்த அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும், அப்படி சொல்ல இல்ல. உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார், பணியை மாற்றி விட்டுருவார். பணியிட நீக்கம்ல பணி மாற்றம், உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம். ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது, ஊரல் போட்டது அவன் தானே. இப்ப இங்க தம்பி கூட சொன்னாரு பாருங்க, அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சின இடத்துல படிக்கிற பிள்ளை 2 பிள்ளை போய் தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான். அதுக்கு என்ன நடவடிக்கை? அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம், உயர் காவல்துறை அதிகாரி பணிமாற்றம். அரசு பொறுப்பு இல்லை, அதுக்கு தெரியாது. இப்ப அவர்கிட்ட கேளுங்க, 1000 கோடியா என்ன கேட்டாங்க பத்திரிகையில். 1000 கோடி இருக்காது, கூடத்தான் இருக்கும். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க, அவர் சொல்ற கணக்கு படித்தா 14,000 கோடி 15,000 கோடி வருது. 10 ரூபா கேஸுக்கு, 10 ரூபா கணக்குக்கு. இந்த ஒரு இடத்துல தாண்டா தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே. உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்ல மட்டும்தான். அவனே காய்ச்சறான், அவனே உற்பத்தி செய்யறான், அவனே விற்கிறான். இந்த ஒரு இடத்துல தான். நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக வாழ்வுரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான், நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான். ஒரு இடத்திலேயாவது நமக்கு நின்றுருக்காங்களா பாரு. இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை? உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்பவனுக்கு நீ ராணுவ பயிற்சி கொடுப்பியா? உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலம் விடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா? எந்த நாடாவது கொடுக்குமா? அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா? இந்த மாநில இந்த மக்களுக்கென்று இருக்கிற அரசு இருக்குமா? சொல்லுங்க. நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை. இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு 3 மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் 3 மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்கறான், என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு. என்ன நீ புடுங்கண்ணா, நீ ஒரு ரேடார் வச்சு என்ன கண்காணிச்சா? வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச? அவன் என்ன பண்ண, நீ எந்த கொம்பனிடுறா, நான் வந்து நிக்கிறேன் பாடுறான்னு உள்ள வந்து நங்கூரம் போட்டு நின்ட்டான். கப்பல் நிறைய ஆயுதம். நீ என்ன பண்ண, அந்த ஆயுதத்துல அந்த கப்பல்கள் இருந்து 2 வீரனை கைது பண்ணி உள்ள போட்ட. அவன் என்ன, அவனுடைய துணை தூதர் தேவையானி கோபுர கடையை தூக்கி உள்ள போட்டான். உடனே ஐயோ ஐயோன்னு கத்துனான். அவன் காதலே வாங்கல. அவன் என்ன சொல்ல வரான், நீ எந்த கொம்பனா விடுறா, என்னை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான்.
ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிக்கிறவரை உடன் நுழைஞ்சானடா. மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது. மறுப்பவர் எவர்? கச்சத்தீவிலே சீன கூடாரம், சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனீஸ் எழுத்துக்கள். இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள். அம்மந்தோட்டா இதே 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 கடற்படை தளத்திற்குத்தான் நெப்போலியன் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் 1 மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன். ஆனால் இலங்கையிலே திரிகோணமலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான். அப்பதான் யார் எங்கடா இருக்கு திரிகோணமலைன்னு கவனிக்கிறான். அது யார்கிட்ட இருக்கு? நம்முடைய தலைமையிட்ட இருக்கு, நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு. இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம், ஒரு துறைமுகம். அந்த இடத்தை சீனா குறிவிக்குது. இந்த பாரு, நான் சத்தியம் பேசுறேன், என் தலைவன் மேல ஆணைய. தலைவர் வந்து என்ன பேசுது? 36 லட்சம் கோடியை கொடுக்குறேங்குது, நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்குது, நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்குது. தலைவர் கேட்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அதுல 25 ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல 30 ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. சரி, யோசிக்கலாம், போயிருது. திருப்பி அமெரிக்கா அதே தேவை, அதே ஆஃபர், அதே டிமாண்ட், அதே தேவையை வைக்க. சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது. அதிபராக்கிறோம், உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம், நீங்க ஆளுங்க, எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க. சரி, தலைவர் அனுப்பிடுறார். திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாரு. என்ன செய்யலாம்? சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம், பக்கத்தில் இருக்க நாடுங்க. சில தளபதிகள் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்கண்ணிட்டும், அமெரிக்கா பெரிய நாடு, அது தயவுல அடைஞ்சுக்கலான்னு. இப்ப இங்க ஒரு தலைவன் இருக்கான், நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு, இது ரெண்டுல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்லங்கிறாரு. இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோகம். தலைவர் மறுத்தார், ராஜபக்சே ஏற்றான், இறங்கிட்டான். அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான். இன்னைக்கு இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான். அதே கடற்படை தளத்தை, அதே திரிகோணமலையை 90 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து அம்மந்தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான். நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீ என்ன செஞ்ச? பாகிஸ்தான் போர் தொடுப்போம், பாகிஸ்தான் நாடே இருக்காது. ஏன்னா பெரிய சண்டை, சின்ன பையன். ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை. உலகத்திலே கொடுமையான வன்முறை, ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டானா, அவனை அடிப்பதுதான். அவன் அப்படி அடிப்பான். பாகிஸ்தான் அப்படின்பா, அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிடுவோம், சீனான்னா பேசிக்கிடுவோம். அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான். தொட்டு பாரா, சொல்ல சொல்லு பாப்போம். அந்த மாநிலத்தின் நடு பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பாக்குறேன். சொல்லு பாப்போம், பேச சொல்லு. 41 கிராமங்களை எல்லாம் அவன் ஆக்கிரமிச்சா, அவன் பேரை வச்சுட்டான் சீனா பேர்களை. கொஞ்சம் கொஞ்சமா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லை வேலிகளை நகர்த்தி கொண்டே வரான். கேட்க யார் இருக்கா? இதேதான் நேரு அவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார். அதேதான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி. அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பியில் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன், நம்முடைய தாத்தா மூக்காயத்தவர் அவர்கள், வரலாற்றில் பெருந்துரோகத்தை நீங்க செய்கிறீர்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள், மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள், உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் மூக்கையத்தவர் அவர்கள் தான். பேசினா இந்த பார், நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இங்க பார், இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது. எப்ப இருந்து? இலங்கை விடுதலை பெற்றது இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன், கடற்படை தளம் அமைக்கிறதுக்கு. அப்ப 1961 10/5/1961 பிரதமர் நேரு சொல்றாரு பாரு,
இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. யாருக்கு அவங்க அப்பஞ்சத்து இல்ல. ஏய், நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ப மாட்டேன், தான் அதை எடுத்து படிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை, இதை நீ பார்த்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன். இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை. மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஏன்? அவர்கள் சம்பந்தம் இல்லை. பாரு ஐயா பெருமகனார் நேரு, அடுத்த ஒரு தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர். பாரா இங்க பாரா, கீழே பாரா. 1973 அக்டோபர் 15, 16 இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே அக்டோபர் 13, 14 தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், வித்து பிழைத்தவர், அவர்கிட்ட பாராடே முத்தமிழறிஞர் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள், அதாவது சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும், தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார். இவங்க கச்சத்தீவை மீட் பாயின்னு நீனு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறாங்க. போடா டே, ஒன்னு நடந்துருச்சு தப்பு, நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது, ரெண்டுல ஒன்னு தவறு நடந்துருச்சு. எப்படி மீட்பான்? எப்படி மீட்பான்? நீ தான் 500 200 கொடுத்தா கூட போய் நிக்கிற, 500 கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற. அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? கச்சத்தீவை எப்ப அவன் கூட நீ இப்ப நீ ஒரு 5 வருஷம் என் தம்பியில் சொல்ற மாதிரி என்கிட்ட கொடு, தெரியாம கூட நீ ஓட்டு போட்டு படுத்துரு, ஒரு நிறைந்த போதையில கூட எனக்கு போட்டுறான், போட்டு மயக்கத்துல கூட போட்டு ஒரு தடவை ஏப்பா தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்துறா, ஒரு தடவை போட்டு தான் பாப்பமே, என்னை ஒரு தடவை உட்கார வச்சுதான் பாருடா எங்களை. டேய் அவன் நம்ம மீனவன் வர்ற சட்டசபையை கூட்டுறோம், ஒரு அரை மணி நேரம் பேசுறார். இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள், இந்திய நாடு எங்கள் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம், எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம், தமிழரின் தாய் நிலம். அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு, அம்மையார் இந்திரா காந்தி. எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய் விட்டது. கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம். அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும். தொடர்ச்சியாக மீனவ சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும், படகுகள் பறிக்கப்படுவதும், வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு தன்மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. என் அக்கா தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை. தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம். அதனால் இந்திய பேரரசிற்கு, இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். கச்சத்தீவை திருப்பி எடு. முடியாது. இலங்கை உங்கள் நட்பு நாடு, சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார்? ஹூ ஐ ஆம்? நான் யாரு? ஹூ ஆமை? நான் யாரு? உனக்கு சொல்லு, நான் யாரு? இலங்கை சிங்கள நண்பன் என்றால் நான் யார்? என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு, சிங்களன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு. இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்கிலே தொங்கி செக்கிழுத்து சிறைப்பட்டு ரத்தம் செய்தி போராடி மாண்ட மறவர்களின் மக்கள் நாங்கள். விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள். எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன். அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள், நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள், அவனை விட்டுவிடு. அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு.
இதில் ரெண்டில் ஒண்ணு, நீயே முடிவெடு. ஒரே வழி, கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இது சட்டசபையில் தீர்மானம். மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மாயத்துக்கு மதிக்க வேண்டும்? என் வரி வேணும், என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தை, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே, மானத்தமிழன் இரண்டாவது இடத்திலே. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? என் வரியை எடுக்க எப்படி வர? எப்படி வர? உடனே இவர் சொல்வார்கள், அதை நான் மதிக்க முடியாது. பார்த்தீர்களா, இவர்களை விடக்கூடாது, தமிழ் தேசியர்கள், பிரிவினைவாதிகள், தனிநாடுகள் பாரு, அதுக்கு வாடா. என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாரை வார்த்தது தவறு, கொடுமை, பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள், கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா? அடுத்த தீர்மானம், நீ என்ன செஞ்சு வருவ? அதிகாட்சி என்னடா செய்வ? ஆட்சியை கலைப்ப, மறுபடியும் தேர்தல் வைப்பிலடா, அதுலயும் நாங்க நிப்போம்லடா. இங்க மான தமிழச்சி மாறல பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ற மறவர் கூட்டம் கோடி கோடி. அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது, மொத்தமா நாங்க தான். அன்னைக்கு 117 இடம் என்று நாங்க ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்க, இப்ப 234 நாங்க தான். நீ ஒரு தடவை விட்டு பாரு. அப்படி ஏன் அப்படி சண்டை போட நிமிந்து நிக்க வீரம் மறவன் இங்க ஒருத்தனும் இல்ல. எல்லாம் நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும்? அந்த நேரம் எப்பயா? அந்த நேரம் எப்ப? இப்படி ஒரு கொடுமை. நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி, சிக்கிக்கிட்ட. நீ இன்னும் பாருங்க, அடுத்த தடவையும் அவங்க தானா? டேய், என்ன பாடுபட்டாலும் இங்களை ஒழிச்சு போடணும்டா, என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும். ஒரே வழிதாண்டா இருக்குது, நம்ம வெல்றதான். கேரளா மீனவனை அவன் தொட பயப்படுற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பயப்படணும். என்ன பண்ணுவேன் சீமான்? நெய்தல் படை கட்டோன்னா இவர் என் தம்பியோட சொன்ன அதிபரா, இவர் எப்படி பண்ணுவாரு? என்ன ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு, அப்படி அதிபரா அவர் எப்படி எடுக்கிறாரு? எப்படி எடுக்கிறாரு? ஏன் நான் சொன்ன நீ சிரிச்ச. 2016 ஆட்சி எப்படி நடத்துவேன்னு புத்தகம் வெளியிட்டேன், சிரிச்ச. அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்னு கட்டி அது பேரணியில அவர் போய் வணக்கம் செலுத்துறார், ரசிக்கிற. நெய்தல் படை கட்டிட்டார், நாம நெய்தல் படைன்ட்டமா, அதை அப்படியே காப்பி அடிக்க கூடாதான். நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல் மீட்சினா யார்கிட்ட அடமானம் இருக்கு? நகை அடமானம் வைக்கிறோம், மீட்கிறோம். யார்கிட்ட இருக்கு? நீங்க தான் அடமானம் வச்சா வைக்க போயில, இவங்க தான். யார்கிட்ட? நம்ம தான். நம்ம சொன்னா பரவாயில்ல, மீட்கணும்டான்னு. இவங்க மீட்சி இயக்கம். எங்கப்போ நம்ம சொல்றோமா, அது மக்கள் அதை ஆதரிக்கிறானா, அதனால அதுக்கு ஒரு வார்த்தை. இப்பதான் முதியோரே பாக்குறாங்க. அன்பு சோலை என்று முதியோர் காப்பகம். இவனால் முதியோர்களே இல்ல. திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க, சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும். ஆமா, எடுக்க வேண்டும். நீ தான் எடுக்கணும். நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு, தமிழர் தேசிய அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும். எப்படி கட்டுவ சீமான்? மீனவ மக்களை படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது, உடல் தகுதி கிடையாது, ஒரே தகுதிதான். படகோட்ட தெரியுமா, நீச்சல் தெரியுமா? தெரியும், படையில சேர்க்கிறேன். பயிற்சி, அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம். நீ பெட்ரோல் கொண்டு போவியா, டீசல் கொண்டு போவியா, சாப்பாடு கொண்டு போவியா, எதை கொண்டு போவியா எனக்கு தெரியாது. ஆனா இந்த குண்டு, இந்த துப்பாக்கி கொண்டு போகணும். ஒரு படகுக்கு 2 அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு, பாதுகாப்பு படகு. அதே படகு நான் அனுப்புவேன், கப்பல் பின்னாடி போகும், மீன்பிடி படகோட. அவன் வர்றான்னு வச்சுக்கடா, அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா, முதல்ல போடுறா. சாகுன்னு ஆயிடுச்சு, அவனை சாகடிச்சுட்டு செத்துறான். நடுக்கடல்ல ஒரு தடவை பறக்க விடுறா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா, சர்வதேச கடல் எல்லையில பிரச்சனைடா, பேச வருவான். அப்ப கால் மேல கால் போட்டு, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், போட
ஏண்டா நான் சாகும் போது ஆத்தாள் அப்ப கதரும் போது அக்கா தங்கச்சி தாலி இருக்கும்போது ரயிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்த நாய் போடா. என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவனும் நடமாட முடியாத நிலையை உருவாக்க. நெய்தல் படை கட்டுவது உறுதி. நீ வேணா பாரு, அவனை தொட சொல்லு பாப்ப. எப்படி ஆள் எடுப்ப நீ? போலீஸுக்கு எப்படி எடுப்பியா? ஊர்காவல் படையெல்லாம் எடுக்கிற, ஒன்னத்துக்கு உதவாத படைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிற. என்ன பண்ணுது உன் போலீஸ்? தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா விக்குது, எல்லாம் விக்குது. நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற. நாளைக்கு எத்தனை பேர் சாவான்னு தெரியல. எவன் வெட்டுப்பட்டுச்சாவன், இவன் குத்துப்பட்டுச்சாவன், உயிரோடவே சீருடையோட போலீஸ் எரிச்சு போட்டு போறேன், ஒன்னும் கேட்கல. போலீஸ் ஒரு காவலரை எரிச்சு உயிரோட கொளுத்தி விட்டு போயிட்டான். இப்ப நாம நாட்டை பாதுகாக்கிறோம் இல்லையோ, முதல்ல போலீஸை பாதுகாக்கணும். நம்ம பிரச்சனை அதுவும் நமக்கு இருக்கிற பிரச்சனை, அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு. மீனவர் வாழ் உரிமை என்பது மீனவ மக்களின் உரிமை என்று நீங்கள் எண்ணுவதை கைவிடுங்கள். தமிழ் பேரினத்தின் உரிமை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த அரசுகள் செய்யாது. செய்வதென்றால் எப்போ செஞ்சிருக்கலாம். அவனுக்கு நம்ம உரிமையை பற்றியோ, உயிரை பற்றியோ, உணர்வை பற்றியோ, வாழ்க்கையை பற்றியோ அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு குறி நம்ம வாக்குதான். அப்ப நாம செய்ய வேண்டியது, நம்ம எத்தனை கேள்வி எழுப்புறோம். குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிச்சு. இங்க கூட என் தம்பி பேசினான், பகை நாடு உனக்கு பாகிஸ்தான், விளையாட்டுல கூட நீ ஒன்னா நிக்கிறது இல்ல. ஆனால் அந்த நாட்டு ராணுவம் உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொண்டது ஒன்றா இல்லை, கைது செஞ்சிருக்கு. ஒரே ஒரு முறை குஜராத் மீனவனை சுற்றுச்சு, தெரிய ஒரு தவறுதலா துற்றுச்சு. உடனே என்ன பண்றான், படையை பூரா கொண்டு நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடுக்கலாம்ங்கிற பதட்டத்தை உருவாக்குற. ஒரு மீனவனுக்கு. நான் 880 மீனவனுக்கு நீ எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதம அமைச்சர் ஒரு கண்டனமாவது, ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா? இல்லை. குஜராத் மீனவனை கைது செய்து கொண்டு போகிற போது விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து மீட்டு கொண்டு வருகிறது. அதை வரவேற்கிறோம். அதை போல எங்க மீனவர்களை சிறைபிடிக்கும் போது ஏன் தடுத்து மீட்டு கொண்டு வரவில்லை? ஏன்? என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்ல, இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கான அவமானம், இந்திய பெருநாட்டிற்கான அவமானம். ஒரு சின்ன தீவு, ஒரு 4 மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமகனை மொட்டையடித்து இழிவுபடுத்துறான் என்றால் அது எனக்கான மொட்டை இல்ல, நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர், ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர், இந்த நாட்டின் முதலமைச்சர், இவர்களுக்கான அவமானம் உண்டான ஒழிய எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாட்டின் மக்களின் நிர்வாணம் என்பது தேசத்தின் நிர்வாணம், நாட்டிற்கான அவமானம் ஒழிய எங்களுக்கு இல்லை. இவர்கள் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை, அதை பற்றி தேவையும் இல்லை. தேர்தல் வரும்போது மீனவ மக்கள் அவர்கள் எங்க, என் தம்பி என் தங்கச்சி ஜெனிபர் சொன்ன மாதிரி ஒரு மீனவ பிரதிநிதி 40 பேர்ல ஒரு மீனவ பிரதிநிதி சொல்லு எங்கே? இதை மாற்றுவதற்கு, இந்த கொடிய காயத்தை ஆற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ் பேரின மக்களின் ஓர்மை. சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னுக்கு நிறுத்தும் போதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு பிறக்கும். அந்த இன உணர்வு பிறக்கிற போது தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் வலிமை பிறந்துரும். இப்ப நாங்க மொத்தமா உட்கார்ந்து இருக்கிறதே எத்தனை பேருக்கு பதட்டமா இருக்கு. இப்ப இதிலே எல்லாரும் பேசும்போது நேரம் பத்தல, இன்னும் 40-50 பேர் வெளியில இருக்காங்க. அவங்கள ஒரு நாள் வச்சு விடிய விடிய மாநாடு போடுவோம்டா. ஒரு நாள் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசுவோம். தனித்தனி மாந்தர்கள், தனித்தனி தமிழர்கள் ஒரே நோக்கத்துக்காக பேசுகிறார்கள். பல்வேறு நிலப்பரப்புகளில் பிரிந்து பிளந்து வாழ்ந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இணைந்து இன உணர்வுக்காக, இன மக்களின் நலனுக்காக நிற்கிறார்கள் என்பதை காட்டணும். இந்த ஓர்மை தொலைதூரத்தில் இருக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். ஏன்னா அவன் நம்மளை பார்த்து நினைப்பான், அவன் ஒரு தனியா அங்கிட்டு கத்திட்டு இருப்பான், இவன் தனியா கத்திட்டு இருப்பான், அவன் தனியா கத்திட்டு இருப்பான்னு நினைப்பான். அப்படி கிடையாது.
ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒன்றிணைந்த நாங்கள் நிற்போம் என்பதை காட்டுவதற்காக இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழின மக்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் போராடி வருகிறோம். இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஒன்னத்துக்கு உதவாததுக்கு எல்லாரையும் கூட்டி கூட்டி பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு உயிர் பிரச்சனையாக இருக்கிற நீட்டு பிரச்சனையை நீக்குவதற்கு, இந்த மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு, காப்பதற்கு, இது போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்க எல்லா கட்சியும் கூட்டி பேசுங்கள், எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சு பேசுங்கள். மீனவர் வாழ்வுரிமையை, மீனவர் மீன்பிடிக்கிற உரிமையை அதை பாதுகாத்துக் கொடுங்கள். இந்த கடல் பரப்பில் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கு இருக்கா இல்லையா? முதலில் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்றால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுங்கள், எங்கள் வாழ்வுரிமையை மீட்டுக் கொடுங்கள். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. நாங்கள் தேவையற்று போராடுகிறோம், பொழுதுபோக்குக்காக போராடுகிறோம் என்று சொல்லாதீர்கள். எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வரும். ஆனால் தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. போராடினாத்தான் வாழ முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை. சட்டசபையிலே மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். இதில் என்ன பெருமை? 1,00,000 பிரச்சனைகளை எம் மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள், போராட்டங்களை கையெழுத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு திணித்திருக்கிறீர்கள் என்பதுதான் கொடுமை. அதுல பெருமை இல்லை உங்களுக்கு. போராடுகிற நிலைமைக்கு எம் மக்களை 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டு இருக்கிறீர்கள். அப்ப பிரச்சனைகளிலே பிறந்து, பிரச்சனையிலே வளர்ந்து, பிரச்சனையிலே வாழ்ந்து, பிரச்சனையிலே மரணிக்கிறான் தமிழன். 9,00,000 கோடி கடனை பெற்று நீங்க நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா? இல்லை. என் மீனவ மக்களின் படகை பறிக்காதே, அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதே என்று ஒரு கடும் அறிக்கையை இந்த நாட்டின் அதிபர்கள் விட முடியலையே. அப்புறம் எனவே என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம்முடைய உரிமையை நாமே போராடி பெறுவது இந்த அதிகாரங்களை நம்பி பயனில்லை. ஒன்றை உங்கள் உடன் பிறந்தான் சொல்லுவேன், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. எனவே அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரத்தை நோக்கி அடிமை நிலையில் இருக்கிற அன்னை தமிழ் மக்கள் பாய வேண்டும், எழ வேண்டும், கிளற வேண்டும், வெல்ல வேண்டும். இதை தவிர நம் இன மக்களின் உரிமை மீட்புக்கு, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்கு வாய்ப்பில்லை. மீனவ மக்கள் நம்மோடு நிற்பார்கள் என்று நாம் இங்கே நிற்கவில்லை, அந்த நம் சொந்தங்களோடு நாம் எல்லோரும் நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே இங்கே நாம் கூடியிருக்கிறோம். எனவே இந்த கூட்டு இயக்க போராட்டத்தின் வாயிலாக நாம் விடுகிற கோரிக்கை, எங்கள் அன்பு மக்கள், எங்கள் மீனவ சொந்தங்களின் வாழ்வுரிமையை பாதுகாத்துக் கொடுங்கள். தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிற அந்த கொடுமையை தடுங்கள். சிறைப்பட்டு இருக்கிற எங்கள் மீனவ சொந்தங்களை விடுதலை செய்யுங்கள். பறிமுள் செய்த ஏலமிட்ட படகுகளை மீட்டுக் கொடுங்கள், அல்ல அந்த படகுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இழப்பீடை கொடுங்கள். இதுதான் எங்கள் கோரிக்கை. புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தாலும் மக்களின் நலனுக்காக ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கமும் வாழ்த்துக்களும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அனைவரும் பாதுகாப்புக்காக உங்கள் வாழ்விடங்களை, இருப்பிடங்களை நோக்கி பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.